Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சென்டர் கிளிப் செய்ய போறோம். இதுல வந்து சின்ன ஃப்ளார் செய்ய போறேன். சின்ன கிளிப் தான். புது விதமான ஃப்ளார் இது. பெட்டல் விரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். கோல்ட் அண்ட் மெரூன் கலர் 2.5 cm வித் உள்ள ரிப்பன் எடுத்திருக்கேன். இது ஈஸியா எல்லா ஷாப்லயும் அவைலபிளா இருக்கும். நீங்க வாங்கி இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிளா ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொரு ஹாஃப் ட்ரையாங்கிள இன்னொரு ஃபோல்ட் பண்ணிட்டு நான் வீடியோல காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் பற்ற வச்சுக்கோங்க. அப்பதான் நூல் பிரியாம இருக்கும். இல்லைன்னா நூல் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்மளால ஷேப்பா செய்ய முடியாது. இப்போ நான் காமிக்கிற மாதிரி ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம விரிச்சிட்டு மட்டி சைடு பக்கம் வச்சு ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள் திருப்பி அதையே இன்னொரு பெண்ட் பண்ணி இன்னொரு ஹாஃப் ட்ரையாங்கிள் அதே சைடே ஃபுல் ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். அது மாதிரி இப்போ நம்ம இன்னொரு சைடும் வந்து பற்ற வச்சுக்கிறோம். பற்ற வச்சுட்டு அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறோம் ஆப்போசிட் சைட்லேயும். பெண்ட் பண்ணி பற்ற வைக்கும்போது நீங்கள் பார்த்துக்கணும், அந்த ஃபோல்டு வந்து ஆப்போசிட்ல இருக்கணும். ஒரே சைடில் ஃபோல்ட் பண்ணால் துணி மொத்தமாயிடும். நம்மளால மடக்கி இது பண்ண முடியாது. நான் இப்போ காட்டுற மாதிரி மடக்கி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், ரெண்டு சைடும் ஆப்போசிட்டில் அந்த டபுள் ஃபோல்டு இருக்கும். இப்போ நார்மலாக எப்பொழுதும் போல தான் மடக்கிட்டு பின்னாடி கட் பண்ணிவிட்டு பாட்டம் சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம பற்ற வச்சுக்கணும் பிரியாமல் இருக்கிறதுக்கு. பற்ற வச்ச பிறகு நம்மளுக்கு வந்து இப்போ இதை மாதிரி கிடைக்கும் பெட்டல் ஷேப்பு. ரெண்டு பக்கமும் நுனியில வந்து பற்ற வைக்காத மாதிரி இருக்கும். இப்போ நான் காட்டுற மாதிரி பெண்ட் பண்ணி பிடிச்சி பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்க ரெண்டு பாட்டா பாக்குறீங்களா, அதை பிரிக்கணும். இப்படி பிரிச்சா அடியில ஒரு பாகம் விரிஞ்ச மாதிரி மேல ஒரு பாகம் பெண்ட் பண்ணி மேல் அப் சைடு கீழே டவுன் சைடா ஒரு பெட்டல் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் கோல்டுலயும் மெரூன்லயும் நமக்கு தேவைப்படுது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ளவரா கன்வெர்ட் பண்ண போறோம். எல்லா பெட்டல்ஸையும் நான் மடமடன்னு உங்களுக்காக சீக்கிரமா ஹாட் க்ளூ வச்சு ஒட்டி காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அழகா வரும். இது குட்டி கிளிப்புக்காக தான் நான் செய்யறது. பார்க்கும்போது விரிஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டு தனித்தனியா செஞ்சு ஒட்ட வச்சு வந்து ரெண்டு விரிஞ்ச ஃப்ளவர் வந்து விரிஞ்ச மாதிரி காமிக்கிறதுக்கு இது ஒரே பெட்டல்ல நம்ம வந்து இந்த மாதிரி விரிஞ்ச மாதிரி காமிக்க முடியும். இது பெரிய பூவா செய்யும்போது இன்னும் அழகா இருக்கும். இது சின்ன 2.5 cm ரிப்பன்ல செஞ்சிருக்கேன். நீங்க 5 cmல இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி 5 cm வித் உள்ள ரிப்பன்ல செஞ்சீங்கன்னா சூப்பரா வரும். பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி விரிஞ்சதா முன்னாடி பின்னாடி பகுதியிலையும் விரிஞ்சதா இருக்கும். இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி சென்டர்லையும் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ சூப்பரா இருக்கு பாருங்க. இதே மாதிரி நம்ம கோல்டன் கலர் ரிப்பனையும் நம்ம இப்போ ஒட்ட போறோம். மடமடன்னு ஒட்டிடலாம். மறக்காம இந்த சேனலுக்கு உங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட் தேவைப்படுது. யாருமே இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்ப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். எந்த ஒரு கலராக இருந்தாலும் அதோட ஒரு கோல்டன் கலரை நம்ம வந்து கம்பைன் பண்ணும்போது அது அந்த ஃப்ளவருக்கு அழகாக இருக்கும். இது எல்லா பார்ட்டி வியர்ஸ்க்கு சாரீஸ்க்கு வியர் பண்ணலாம். அதாவது மெயினாக பட்டு சாரீஸ்க்குலாம் இந்த மாதிரி கிளிப் செஞ்சு நம்மளே வியர் பண்ணலாம். இப்போ இடையில வந்து பேர்ல் ஓட்டுறேன், அப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்டிஆர் இருக்குல்ல, அதுக்கு வந்து அந்த ஓட்டையை கரெக்டாக அடைக்கிற மாதிரி அந்த சைஸ்க்குரிய பேர்ல் ஓட்டுறேன்.
ஒட்டிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த சில நம்ம கம் வச்சு ஒட்டுறதுனால 2 பெட்டல் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விரிச்சிருக்கீங்க. இப்போ சென்டர் கிளிப்பில் நான் ஒட்டுறேன். இது வந்து 5 சென்டிமீட்டர் உள்ள சின்ன சென்டர் கிளிப் தான். பெருசாக வீடியோவில் தெரியும், ஆனால் இது பெருசு கிடையாது, சின்னது தான். அது மேலே ரிப்பன் ஒட்டிக்கிட்டா தான் நம்மளால் ஃப்ளவர் ஒட்ட முடியும். 2 பக்கமும் பற்ற வச்சுட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நூல் பிரியாமல் இருக்கும், லைஃப் லாங்காக கிடைக்கும். இப்போ க்ளூ போட்டுட்டு ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் ஃப்ளவரை ஒட்டிட்டேன். அடுத்தது க்ளூ போட்டு மெரூன் கலர் ஃப்ளவரை இப்போ ஒட்டுறேன். பார்த்து சைஸுக்கு தகுந்தப்பல கேப்பை வந்து அடைக்கிற மாதிரி ஃப்ளவரை வந்து நான் ஊற்றி நீங்கள் ஒட்டிக்கணும். இப்போ பாருங்கள் விரிஞ்ச மாதிரி இருக்குது, பின்னாடி சைடு கிளியராக இருக்குது, எந்த பிசுரும் இல்லாமல். இப்போ இங்கே கொஞ்சம் எம்டியாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டோன்ஸை வச்சு பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ ஃபில் பண்ணிட்டேன். இப்போ டபுள் சைடும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்டிட்டா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், எம்டினஸ் இல்லாமல். இப்போ பியூட்டிஃபுல்லாக ஒரு குட்டி மினி சென்டர் கிளிப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இது ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாவே வரும். வெறும் ஹாட் க்ளூ கம்மும் ரிப்பன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச். பாய்.